ஸ்ரீ ரேவா காண்டம் 34ஆம் அத்தியாயம். ரவி தீர்த்தத்தின் விளக்கம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கேயே உன்னதமான ஆத்மாவை கொண்ட ஆதித்யனின் சூரிய கடவுளின் மற்றொரு தீர்த்தம் உள்ளது. அதை கேட்க நீங்கள் ஆர்வமாக இருந்தால் மனிதர்களில் சிறந்தவரே, நான் அதை சிறப்பித்து கூறுகிறேன். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், உங்கள் வாக்கிலிருந்து வெளிவரும் இந்த ஒப்பிட முடியாத இரகசியத்தை கேட்டதும் நான் வியப்பில் ஆழ்ந்து என் உடல் சிலிர்க்கிறது. சிறந்த முனிவரே, 1000 கதிர்களை கொண்ட இறைவன் அழிப்பவனாகவும் படைப்பவனாகவும் எந்த களங்கமும் அற்றவனாகவும் இருக்கிறான். அவன் நர்மதையின் கரையில் அவதாரம் எடுத்து உலகங்களை உய்வித்தான். அந்த இறைவன் மனித உருவில் இருக்கிறாரா அல்லது தவத்தின் விளைவாக அவர் மீட்கிறாரா? அவர் யாருடைய குடும்பத்தில் பிறந்தார்? யாருடைய கட்டுப்பாட்டில் அவர் வந்தார்? மார்க்கண்டேய முனிவர் கூறினார், குலிகா குடும்பத்தில் பிறந்த ஒரு பக்தியுள்ள தூய்மையான பிராமணர் நான் சூரிய கடவுளை தரிசிப்பேன் என்று எண்ணி அந்த தீர்த்தத்திற்கு யாத்திரை செல்ல தயாரானார். அவர் 100 யோஜனைக்கும் அதிகமான தூரத்தை உணவோ நீரோ அருந்தாமல் பயணம் செய்தார். கனவில் அவர் அந்த பயணத்திலிருந்து தடுக்கப்பட்டார். சிறந்த சத்வகுணம் கொண்ட முனிவரே, இந்த வகையான உங்கள் விரதம் போதும். என்னை காணுங்கள். நான் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்திலும் பரவியுள்ளேன். நான் பிரகாசிக்கிறேன். நான் மழையை தடுக்கிறேன், பின்னர் அதை பொழியவும் செய்கிறேன். என்னை இறைவாதவனாக அல்லாமல் மிருத்யுவாக மரணத்தின் காரணமாக காண்பவனே யதார்த்தத்தை காண்கிறான். நீங்கள் விரும்பிய எந்த நல்ல வரத்தையும் கேளுங்கள். அந்த பிராமணர் கூறினார், இறைவா, நீங்கள் மகிழ்ந்து எனக்கு வரமளிக்க விரும்பினால் நர்மதையின் வடகரையில் என்றென்றும் எழுந்தருளியிருங்கள். இறைவா, 100 யோஜனை தொலைவில் இருந்தாலும் உங்களை கட்டுப்பாடுடன் பெரும் பக்தியுடன் நினைக்கும் மனிதர்களுக்கு வரங்களை அருள்பவராக இருங்கள். கூணல் விழுந்தவர்கள், குருடர்கள், செவிடர்கள், ஊமைகள் அல்லது ஏதேனும் ஒரு உறுப்பிலோ அல்லது புலனிலோ குறைபாடு உள்ளவர்கள் உங்கள் பாதங்களில் வணங்கினால் அவர்களுக்கு வரங்களை அருள்பவராக இருங்கள். தாமதமின்றி இறைவா, மூக்கு சிதைந்தவர்களுக்கும் புத்தி மழுங்கியவர்களுக்கும் எலும்பும் தோலுமாக இருப்பவர்களுக்கும் கருணை காட்டுங்கள். நர்மதை நீரில் புனித நீராடி தினமும் உங்களை வழிபடுபவர்களுக்கு பிரபஞ்சத்தின் இறைவா வரங்களை அருள்பவராக இருங்கள். அசைக்க முடியாத இறைவா, காலையில் வேத மற்றும் லௌகீக பிரார்த்தனைகள் மூலம் உங்களை போற்றுபவர்களுக்கு விரும்பிய வரங்களை வழங்குங்கள். இறைவா, நீங்கள் முழுமையாக காட்சியளிக்கும் போது முடி திருத்திக் கொள்பவர்களுக்கும் அல்லது சவரம் செய்து கொள்பவர்களுக்கும் பூமியில் உள்ள அந்த மனிதர்களுக்கு வரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதே எனது இறுதி வரம். அதன் பின்னர் கருணையினால் இறைவன் அந்த முனிவரிடம் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். மாமன்னரே, அவர் தனது 100ல் 1 பங்கோடு அங்கேயே நிலை பெற்று பின்னர் மறைந்து விட்டார். ஒரு மனிதன் மிகுந்த பக்தியுடன் அந்த தீர்த்தத்திற்கு சென்று புனித நீராட வேண்டும். அவன் பித்ருக்களையும் தேவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அதனால் அவன் அக்னிஷ்டோம யாகத்தின் பலனை பெறுவான். மன்னரே, அந்த தீர்த்தத்தின் தீயில் பிரவேசித்து தன்னை மாய்த்து கொள்பவன் எல்லா திசைகளையும் ஒளிரச் செய்து அக்னிலோகத்திற்கு செல்கிறான். அந்த தீர்த்தத்தை அடைந்து தன் உடலை துறப்பவன் வருணனின் உலகத்திற்கு செல்வான் என்று சங்கரனார் கூறினார். அந்த தீர்த்தத்தில் சந்நியாசம் மேற்கொண்டு உலக வாழ்க்கையை துறந்து உயிர் விடுபவன் அப்சர குழுக்கள் சூழ்ந்திருக்கும் மற்றும் தெய்வீக இசை ஒலிகள் எதிரொலிக்கும் ஸ்வர்க லோகத்தில் கௌரவிக்கப்படுகிறான். அங்கேயே தங்கி இருந்துவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வேதங்களிலும் வேதாங்கங்களிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவனாகிறான். அவன் நோய்கள் மற்றும் துக்கங்களிலிருந்து விடுபட்டு கோடானு கோடி செல்வங்களுக்கு அதிபதியாக இருப்பான். மகன்களுடனும் மனைவியுடனும் 100 ஆண்டுகள் வாழ்வான். அங்கு அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானை நினைப்பவன் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களிலிருந்து சந்தேகமின்றி விடுபடுகிறான். 34ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.